நெக்ஸ்ட் லெசன் யூனிட் 6. யூனிட் 6 வந்தவுடனே எல்லாமே வந்து கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் இவங்கெல்லாம் பற்றினது. பாளையக்காரர்கள்னால் வந்து ஒரு பெரிய புரட்சியாளர்கள் அவங்கள பற்றின லெசன் தான் இந்த யூனிட் 6. வாட் வேர் த டியூட்டிஸ் ஆஃப் தி பாளையக்காரர்ஸ்? பாளையக்காரர்களோட வேலை என்னென்ன? கலெக்ட் ரெவென்யூ, செட்டில் டிஸ்பியூட்ஸ், மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். பாளையக்காரர்கள் அப்படி இருக்கிற பாளையக்காரர்களோட வேலை என்னென்ன அப்படின்றத சொல்கிறாங்க. கலெக்ட் ரெவென்யூ அப்படின்னா ஒவ்வொருத்தவங்கள்கிட்டேருந்து வர வருமானங்களை வந்து கலெக்ட் பண்ணி. செட்டில் டிஸ்பியூட்ஸ்னால் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். சண்டை எங்கேயாவது நடந்ததுன்னா அதை வந்து தீர்த்து வைப்பாங்க. மெயின்டைன் லா அண்டு ஆர்டர் சட்டத்தையும் அரசர் போடுற சட்டத்தையும் அவர் சொல்கிற கட்டளைகளையும் வந்து மெயின்டைன் பண்ண, மக்களை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறதையும் பார்ப்பாங்க. அவங்களும் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர்ஸ்? ஃபஸ்ட்டு டியூட்டி என்ன? கலெக்ட் ரெவென்யூ. ஃபஸ்ட்டு ரெவென்யூனா வருமானம் ஈட்டுறதுக்கான இதை கலெக்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது செட்டில் டிஸ்பியூட்ஸ்னால் சண்டை எங்கேயாவது நடந்துச்சு, அவங்க ஊருக்குள்ளே சண்டை நடந்ததுன்னா அதை தீர்த்து வைப்பாங்க. மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர்னால் சட்டத்தையும் அரசர் போட்ட சட்டத்தையும் அது இல்லாமல் அவர்கிட்ட கட்டளைகளையும் மெயின்டைன் பண்ணுவாங்க பாளையக்காரர்ஸ். இது ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, நல்லா உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஒரு தடவை ஸ்பெல்லிங் மட்டும் பார்த்துக்கலாம். கலெக்ட் COLL கல், எக்ட் ECT எக்ட், கலெக்ட் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை இப்படி கூட ஞாபகம் பிரிச்சுக்கலாம். COL கல், லெக்ட் LECT லெக்ட், கலெக்ட். ரெவென்யூ REVE நியூன்றது நூன்னு ஞாபகம் வச்சுக்கோ. NU வரும். நியூன்றதுனால NUEன்னு வருது. ரெவென்யூ. செட்டில் SET டில் TLE டில், செட்டில். டிஸ்பியூட்ஸ் DIS பியூட் பியூட் டிஸ்பியூட்ஸ். மெயின்டைன், நேத்தியே நம்ம மெயின்டைனுக்கான இது படித்தோம், நம்ம ஸ்பெல்லிங். மெயின்டைன். லா அண்ட் ஆர்டர் ORR DER ஆர்டர். ஓகே, சூப்பர். அடுத்தது ஐடென்டிஃபை தி பாளையம்ஸ் பேஸ்டு ஆன் தி டிவிஷன் ஆஃப் ஈஸ்ட் அண்டு வெஸ்ட்டு. அதாவது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ரெண்டு இதை சேர்ந்த பாளையக்காரர்கள் அந்தந்த ஊர். பாளையம்ஸ்னால் அந்தந்த ஊர். ஈஸ்ட் பக்கம் என்னென்ன ஊர் அடங்கும், வெஸ்ட்டு பக்கம் என்னென்ன ஊர்லாம் அடங்கும் அப்படின்றது தான் இந்த கொஷின். ஈஸ்ட் பாளையம்ஸ்னு எந்தெந்த ஊரை சொல்லுவாங்க? நாகாலாபுரம், எட்டயபுரம். அதுதான் வந்து எந்த பக்கம் இருக்கிற பாளையம்ஸ்? ஈஸ்டர்ன் பாளையம்ஸ். ஈஸ்ட்டு திவ்யஸ்ரீக்கு வந்து இந்த கொஷின் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாரு. ஈஸ்ட்டு கொஷின் என்ன? ஈஸ்ட்டு. அந்த ஈஸ்ட்டை கொண்டு வந்து அப்படியே எழுது. ERN ஈஸ்டர்ன் பாளையம்ஸ். கொஷின்லேயே இருக்கும் பாளையம்ஸ், ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஐஃபன் போட்டுக்கோ. அடுத்தது வெஸ்ட்டு ERN வெஸ்டர்ன் பாளையம்ஸ் போட்டுக்கோ, ஐஃபன் போட்டுக்கோ. 2 ஐஃபன் போட்டு ரெடியாக வச்சுக்கோ. ஈஸ்டர்ன் பாளையம்ஸ். நாகாலாபுரம், எட்டயபுரம். நாகாலாபுரம் PURAM புரம், PURAM ரம், புரம். நாகாலாபுரம். எட்டயபுரம். ET YA PU ரம், RAM ரம். எட்டயபுரம். நாகாலாபுரம், எட்டயபுரம். வெஸ்டர்ன் பாளையம்ஸ்க்கு வந்து உதுமலை. UTHU உது, ஊக்கு வந்து U, தூக்கு வந்து THU உது, மலை. MALAI மலை, LAI லை, மலை. இதெல்லாம் உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட்லேயே எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். உதுமலை. செய்தூர் SEI செய். தூர் அகெயின் THU தூர், செய்தூர். ஓகே, அடுத்தது. அப்போ இப்போ எப்படி க்ளூ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஈஸ்டர்ன் பாளையம்ஸ்க்கு தான் வந்து இந்த நாகாலாபுரம், எட்டயபுரம் வரும். வெஸ்டர்ன் பாளையம்க்கு தான் உதுமலை, செய்தூர் வரும். க்ளூ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? க்ளூஸ் வேறு, கான்செப்ட் வேறு. இப்போ ஈஸ்டர்ன் பாளையம்ஸ், நாகாலாபுரம், எட்டயபுரம். நாகத்தை பார்த்தாலும் நம்ம எட்ட போயிடுவோம்ல.
நாகத்தை பார்த்தாலே எட்டக போயிடுவோம்ல, அதுதான் நாகாலாபுரம் எட்டயாபுரம் எட்டயபுரம். இது ஈஸ்டர்ன் பாளையம்ஸ்க்கு தான் வரும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நாகத்தை பற்றி தான் பேசுவோம். ஈஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு இருக்குது, அதை தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். நாகாலாபுரம் எட்டயபுரம் அதை தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகே, அடுத்தது வெஸ்டர்ன் பாளையம்ஸ். வெஸ்டர்ன் பாளையம்ஸில் உதுமலை செய்தூர். உதுமலை செய்தூர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உதுமலை 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 உது செய்து என்ன ரைமிங்காக அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ. உது இது செய்து அப்படின்னு வரும், இது உதுன்னு வரும், இது செய்துன்னு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. உது இது செய்து. ஓகே, திரும்ப திரும்ப இந்த வீடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கே நல்லா நான் மனப்பாடாயிடும். ஓகேவா? அடுத்த கொஷின் போயிடலாம். வாட் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் த கம்பெனி அண்டு கட்டபொம்மன்? அகெயின் நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்கெங்கெல்லாம் கம்பெனின்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் யாரை குறிக்கிறது? ஆங்கிலேயர்களை குறிக்கிறது. ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது இங்கிலீஷ் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு வளன்னு எழுத முடியாது பற்றியா? அதுக்காக தான் அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம், ஒரு சில பிராண்ட் நேம் வச்சுருக்குறாங்க. ஆங்கிலேயர்களை என்னன்னு சொல்லுவாங்க சோஷியலில்? கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் வாஸ் த போன் ஆஃப் கன்டென்ஷன் பிட்வீன் த கம்பெனி அண்டு கட்டபொம்மன்? கம்பெனி ஆங்கிலேயர்களுக்கும் கட்டபொம்மனுக்கும் சண்டை நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு முதுகெலும்பாக இருந்தது எந்த விஷயம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கலெக்ட் டேக்ஸஸ் ஃப்ரம் ஆல் பாளையம்ஸ். என்ன பண்ணாங்க? ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன் இருக்கான்னு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரன்னா யார்? ஆங்கிலேயர்கள். ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னா ஆங்கிலேயர்கள். கம்பெனின்னு சொன்னாலும் ஆங்கிலேயர்கள் தான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொன்னாலும் ஆங்கிலேயர்கள் தான். அவங்க கலெக்ட் டேக்ஸஸ் ஃப்ரம் ஆல் பாளையம்ஸ், எல்லா பாளையம்ஸ்னால் என்னது? அந்த ஊர், பழையக்காரர்களோட ஊர். பழையக்காரர்களோட ஊருக்கு போயிட்டு அவங்க என்ன வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்கள்ட்டேருந்து வரி வாங்க ஆரம்பித்தாங்க. நீ வந்து ஒரு பானிபூரி கடை வச்சுருக்கியா, நீ வந்து எனக்கு டெய்லி ஒரு 500 கொடுத்துடணும். நீ வந்து எனக்கு ஒரு பூக்கடை வச்சுருக்கியா, நீ எனக்கு ஒரு 1000 கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரி கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கலெக்ட் டேக்ஸஸ் ஃப்ரம் ஆல் பாளையம்ஸ். அந்த காலத்தில் உள்ள படத்துலலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய கடையில் போயிட்டு காசு கொடுன்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு ரவுடி வருவான், காசு கொடுன்னு கேட்பாங்க. உடனே வந்து அவங்க எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணாங்க? பாளையக்காரர்கள்ட்ட டேக்ஸஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கலெக்டர்ஸ். அப்படி டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணுற அந்த ஆங்கிலேயர்களோட பேர் தான் கலெக்டர்ஸ்னால் இந்த இடத்துல வந்து கலெக்டர் இருக்காரே, நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் இருப்பாரே கலெக்டர், அந்த கலெக்டர் கிடையாது. கலெக்ட் பண்ணுறாங்க, டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுனால அவங்களோட பேர் கலெக்டர்ஸ். புரியுதோ? கலெக்டர்ஸ் அப்படின்றவங்க டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுனால, டியூஷன் எடுக்கிறதுனால நான் டியூட்டர். அந்த மாதிரி டேக்ஸஸை கலெக்ட் பண்ணுறதுனால அவங்க பேர் கலெக்டர்ஸ். இந்த இடத்துல வந்து கலெக்டர்ன்ற மீனிங் கிடையாது. கலெக்டர்ஸ் ஃபோர்ஸ் டு கலெக்ட் த டேக்ஸஸ். அவங்க என்ன பண்ணாங்க? அந்த டேக்ஸஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ரொம்ப மக்களை போட்டு துன்புறுத்துகிறாங்க. பானிபூரிக்காரன் அவனுக்கே 500 தான் வருதுன்னா அந்த 500 அவன் பிடுங்கிட்டு போயிடுறான். அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்த உடனே நம்ம கட்டபொம்மன் தானே ஹீரோ. இந்த இந்த லெசனோட ஹீரோவே கட்டபொம்மன் தான், வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மனுக்கு தானே ஹீரோவுக்கு அநியாயம் நடந்தால் இன்னுமே எப்போவுமே ஹீரோ என்ன பண்ணுவார்? பொங்கி எழுந்துருவார். அதனால தான் அவருக்கும் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் ஒரு சண்டை நடக்கிறதுக்கான முதுகெலும்பாக இருந்துச்சு. என்னாச்சு? ஃபஸ்ட்டு ரீசன் என்ன? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கலெக்ட் டேக்ஸஸ் ஃப்ரம் ஆல் பாளையம்ஸ். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டேக்ஸஸை கலெக்ட் பண்ணாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கலெக்ட் டேக்ஸஸ் ஃப்ரம் ஆல் பாளையம்ஸ். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கலெக்ட் டேக்ஸஸ். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லி பார்க்கணும், திவ்யஸ்ரீ சொல்லி பார்க்கணும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கலெக்ட் டேக்ஸஸ் ஃப்ரம் ஆல் பாளையம்ஸ். எல்லார்ட்டேருந்தும் வந்து டேக்ஸஸை கலெக்ட் பண்ணாங்க. கலெக்டர்ஸ் ஃபோர்ஸ் டு கலெக்ட் த டேக்ஸஸ். கலெக்டர்ஸ் அப்படி கலெக்ட் பண்ண அந்த கலெக்டர்ஸ் ஃபோர்ஸ் டு கலெக்ட் தி டேக்ஸஸ்.
டேக்ஸ் கலெக்ட் பண்ண ரொம்ப வற்புறுத்துகிறாங்க. கலெக்டர்ஸ் ஃபோர்ஸ் டு கலெக்ட் த taxes. Collectors force to collect the taxes. Next, highlight the essence of Tiruchirappalli Proclamation of 1801. ஓகே, அடுத்தது இந்த மாதிரிலாம் ஆங்கிலேயர்கள் கொடுமை பண்ணுறத பார்த்து கட்டபொம்மனுக்கும் தாங்க முடியல, மற்றவங்களுக்கும் தாங்க முடியல. காலப்போக்கில் வந்து மற்றவங்களுக்கும் பிடிக்காமல் போயிடுச்சு ஆங்கிலேயர்கள் வந்து பண்ண கொடுமைலாம். அதனால திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரகடனம்னா ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு அறிக்கை. என்ன சொல்லுது அந்த அறிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியர்கள் எல்லாரும் ஒன்று கூடணும், ஒன்று கூடி நம்ம ஒன்றா வந்து எதிர்த்தாதான் பலம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஒரு ஆளாக போனால் நம்ம வந்து அவன் பயப்பட மாட்டான், நம்மளை துரத்தி விட்ருவான். நம்ம பல ஆளாக சேர்ந்து போனால் தான் நம்ம பக்கம் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டி, எல்லாரையும் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டுறாங்க. அதுதான் என்னது, திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். சரி, இதுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறது? திஸ் வாஸ் an early call. This was an early call. early callனா முன்கூட்டியே அழைக்கிறாங்க. கால்னா என்னது? அழைக்கிறதுன்னு அர்த்தம். கால் பண்ணி பேசுறது கிடையாது, அழைக்கிறது. அப்போ அந்த காலத்தில் ஃபோனே கிடையாது, அவங்க எப்படி கால் பண்ண போகிறாங்க? கால்னா அழைக்கிறதுன்னு அர்த்தம், சரியா? திஸ் வாஸ் an early call to the Indians. யாரை வந்து அழைக்கிறாங்க? தெய்வ கல்யாணியா, திவ்யஸ்ரீயா? 2 பேருமே கிடையாது, இண்டியன்ஸ் எல்லாரையும் வந்து அழைக்கிறாங்க. டு தி இண்டியன்ஸ் எதுக்காக அழைக்கிறாங்கன்னா, டு யுனைட் எல்லாரும் ஒன்று கூடணும். டு யுனைட் எல்லாரும் ஒன்று கூடி யாருக்கு எதிராக ஒன்று கூடணும்னா, அகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. அகெயின்ஸ்ட்னா என்னது? எதிராக, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒன்று கூட சொல்லி ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. அந்த அழைப்பு பேர் தான் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். அந்த அழைப்பு பேர் தான் என்னது? திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன். ஓகே, எப்படி படிக்கிறது? திஸ் வாஸ் திவ்யஸ்ரீக்கு இப்போ சொல்கிறேன். திஸ் வாஸ் an early call முன்கூட்டியே அழைப்பு விடுக்கிறாங்க, அழைக்கிறது. an early call to the Indians யாரை அழைக்கிறாங்கன்னா, to the இண்டியன்ஸை அழைக்கிறாங்க. எதுக்குன்னா, டு யுனைட் ஒன்று கூடணும். ஏன் ஒன்று கூடணும்? சும்மா ஏதாவது பாட்டு பாடுறதுக்கா, டான்ஸ் ஆடுறதுக்கா? அதுக்கெல்லாம் கிடையாது. அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒன்று கூட வேண்டும். அகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷ். அகெயின்ஸ்ட் இப்போ ஸ்பெல்லிங் படிக்கலாமா? திஸ் வாஸ்லாம் உனக்கு தெரியும், ஆன்லாம் எழுதிடுவ. ஏர்லி EAR இயர், லீ LY லீ. கால் தெரியும். இண்டியன்ஸ் இந்தியாவை எழுது. இந்தியா மேப்பில் கூட இருக்கும். இந்தியாவை எழுதி என் சேர்த்தா இண்டியன். இண்டியன்ஸ். டு யுனைட்னா யூனிட். இங்கே இருக்குது பார்த்தியா யூனிட்டு? அப்படியே இந்த யூனிட்டை எழுத வேண்டியதான், சேர்க்கணும். ஆனால் யுனைட். அகெயின் ஈஸியாக ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கலாம். கெயின் என்னது? GAIN கெயின். அதுக்கு முன்னாடி போட்டோன்னா அகெயின். அகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷ். BRI TIT SH பிரிட்டிஷ்.